பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த ஒரு மாதமாக தேவன் நம்மை நடத்தி கொண்டு வந்தார். அவருடைய கிருபைக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய கிருபை இந்த மாதமும் நம்மோடு கூட இருப்பதாக. தேவன் தாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி நிச்சயமாகவே நமக்கு இந்த வருடத்தை செழிப்பாக்குவார். இந்த 2வது மாதமும் நமக்கு செழிப்புள்ள மாதமாக நமக்கு இருக்கும். தேவன் செழிப்பாக இந்த மாதத்தில் நம்மை வைத்திருப்பார். விசுவாசிப்போம், கர்த்தருக்குள் ஜெபிப்போம், வேதம் வாசிப்போம், செழிப்பை அனுபவிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி செய்ப்போம். பிதாவை இந்த நாளில் வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த 2வது மாதத்தின் முதல் தேதி எங்களுக்கு காண கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த 2வது மாதத்தையும் எங்களுக்கு செழிப்புள்ளதாக மாற்றித்தாரும். ஆண்டவரே, இந்த 2வது மாதத்தின் காரியங்களுக்காக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம்ப்பா. இந்த மாதம் முழுவதும் எங்களுடைய எல்லா தேவைகளையும் எங்களுடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவரை நீர் சந்திக்க வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். நீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, எங்கள் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் உமக்கு சாட்சி உள்ளவர்களாக இருக்க தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவீராக. தொடர்ந்து நீர் காத்துக்கொள்ளும். நீர் கொடுக்க போகிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அவருடைய கரங்களில் பொழுது ஜெபிக்கிறோம் சூழ்நிலை பிதாவே, ஆமென். சங்கீதத்தின் புஸ்தகம் 138ஆம் அதிகாரம். சங்கீதம் 138:3. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். இந்த மாத வாக்குத்தத்தம், நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர் என்பதுதான். நாம் எப்பொழுதெல்லாம் கர்த்தரை கூப்பிடுகிறோமோ, அந்த கர்த்தரை நாம் கூப்பிடுகிற பொழுதெல்லாம் தேவன் நமக்கு மறு உத்தரவு என்கிற பதிலை தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அருளினீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு மறு உத்தரவு அருளிக்கொண்டே இருப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மறு உத்தரவு பதில் கொடுப்பதோடு மாத்திரமல்ல, என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். தேவன் ஆத்மாவிலே பலன் தருகிறவராய் இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆத்மாவிலே ஒரு பலன் இல்லாமல் ஒரு சோர்வு உள்ளவர்களாக நாம் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று சொல்லி சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிற வார்த்தை. தேவன் நம்முடைய ஆத்மாவை தைரியப்படுத்துகிறார். இந்த 2வது மாதத்தில் எப்படி நான் ஜனவரி மாதம் முழுவதும் உன்னை நடத்தினேனோ, அதே போல் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் உன்னை நான் நடத்துவேன். உன் போக்கிலும் வரத்திலும் உன்னோடு கூட நான் இருந்து உன் தேவைகளையெல்லாம் நான் சந்தித்து உன்னை செழிப்புள்ளவனாக நான் வைப்பேன் என்று சொல்லி தேவன் நம்மை தைரியப்படுத்துகிறார். நாம் எப்பொழுதெல்லாம் இந்த 2வது மாதத்தில் கூப்பிடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் மறு உத்தரவு அருளுகிறவராக அவர் இருப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 138ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் 2ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி, உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக ஆண்டவருடைய சகல பிரஸ்தாபமும் எவ்வளவோ இருக்கிறது. ஆனால் அந்த பிரஸ்தாபங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தையை அந்த இடத்துல மகிமைப்படுத்துகிறார். ஆக நான் கூப்பிட்ட நாளிலே
உனக்கு மறு உத்தரவு அருளினீர் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை தேவன் மகிமைப்படுத்துகிறார். இந்த மாதத்திலே இந்த வார்த்தையை நம் மத்தியிலே மகிமைப்படுத்துகிறவராக தேவன் வைத்திருக்கிறார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதவசனம் சொல்லுகிறது, அந்த 138 சங்கீதம் 8 வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக என்று சொல்லுகிறார். ஆக நான் கூப்பிட்ட நாளிலே நீர் எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர், உம்முடைய சகல பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தினீர். ஆக இந்த மாத வார்த்தை என்ன? நீ கூப்பிட்ட நாளிலே மறு உத்தரவு அருளுவேன். ஆக மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். நம்முடைய ஆத்மா சோர்ந்து போகாதபடிக்கு, ஐயோ இன்னும் பதில் கிடைக்கவில்லையே, இன்னும் எனக்கு எந்த விதமான பதிலும் தெரியவில்லையே என்று தவிர்க்கிற அந்த ஆத்மா, சோர்ந்து போய் தவிக்கிற அந்த ஆத்மாவுக்கு பலன் தந்து அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தி மறு உத்தரவு கொடுத்து தேவன் தைரியப்படுத்துகிறார். தைரியப்படுத்துவதோடு மாத்திரமல்ல, அதே அதிகாரம் 8 வசனத்திலே சொல்லப்பட்டது போல, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆக இந்த 2வது மாதத்திலே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று விசுவாசியுங்கள். மறு உத்தரவு கொடுக்கிற தேவன், ஆத்மாவை பலப்படுத்துகிற தேவன், நம்மை தைரியப்படுத்துகிற தேவன், வார்த்தையை மகிமைப்படுத்துகிற தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிறவராயிருக்கிறார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியையை நெகிழ விடாதிருப்பதாக. கர்த்தர் யாவையும் செய்து முடிக்கிறவராயிருக்கிறார். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஜனவரி மாதம் மாத்திரம்தான் அவருடைய கிருபை என்றல்ல, இந்த பிப்ரவரி மாதமும் அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும். அந்த கிருபை நம்மை எப்போதும் வாழ வைத்து கொண்டே இருக்கும். அந்த கிருபை நம்மை விட்டு விலகாது. அந்த கிருபை நம்மை விட்டு தள்ளி போகாது. அந்த கிருபை நம்மோடே கூட எப்போதும் இருக்கிறதாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதே போல சங்கீதத்தின் புஸ்தகம் 11 அதிகாரம் 15 வசனம், சங்கீதம் 91:15, சங்கீதம் 91 அதிகாரம் 15 வசனம், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஆக நாம் கூப்பிடும் பொழுது இந்த பிப்ரவரி மாதத்திலே நமக்கு உடனடியாக மறு உத்தரவு, பதில், அதை தேவன் அங்கே செய்கிறவராயிருக்கிறார், கொடுக்கிறவராக அருளி செய்கிறேன். உடனடியாக நான் அவனுக்கு பதில் கொடுக்கிறேன். அவன் என்ன கேட்கிறானோ, என் மகள் என்ன கேட்கிறாளோ, என் மகன் என்ன கேட்கிறானோ, அதற்குரிய பதிலை, அதற்குரிய காரியத்தை உடனடியாக நான் அவனுக்கு அருளி செய்வேன். அதனால்தான் மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று சொல்லுகிறார். நான் பதில் கொடுத்து அவனுக்கு அந்த காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அதோடு மாத்திரமல்ல, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆபத்தில் நான் அவனோடு இருந்து, ஆபத்து என்ற உடனே பயப்பட வேண்டாம். எந்த விதமான ஒரு பயம், ஒரு திகில் என்கிறதான இந்த ஆபத்துக்கள் இருக்கும் பொழுது நம்மோடு கூட அவர் இருந்து நம்மை தப்புவித்து
நம்மை கனப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆக இந்த 2வது மாதத்திலே தேவன் நம்மை கனப்படுத்துகிறவராயும் இருக்கிறார். நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார், நம்முடைய ஆத்மாவுக்கு பலன் தருகிறார், நம்மை தைரியப்படுத்துகிறார், வார்த்தையை மகிமைப்படுத்துகிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், நான் கூப்பிடுகிற வேளையிலே நான் அவனுக்கு உடனடியாக மறு உத்தரவு பதில் அவனுக்கு செய்வேன், அருளி செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆக அதை எல்லாவற்றையும் செய்து கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, நான் அவனோடு இருந்து அவனை தப்புவிக்க பண்ணுவேன். எந்தவித ஆபத்திலும் இல்லாமல் அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். நம்மை கனப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். இந்த பிப்ரவரி மாதத்திலே தேவன் நிச்சயமாக உங்களை கனப்படுத்துவார். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி, நீடித்த நாட்களால், இந்த 1ஆம் தேதி மாத்திரமல்ல, இந்த நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆக இந்த மாதம் முழுவதும் நான் அவனை திருப்தியாக்கி, இந்த 1ஆம் தேதியிலிருந்து அவனை முழுவதும் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதத்தின் புஸ்தகம் 99ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், சங்கீதம் 99:6, அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவரில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். உதாரணமாக இங்கே சொல்லப்படுகிறது, அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் அங்கே இருந்திருக்கிறார். தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு உடனடியாக பதில் தருகிறவராயிருக்கிறார், மறு உத்தரவு தருகிறவராயிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், ஏசாயா 30:19, சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். சீயோன் என்பது தேவனுடைய சபை. சபைக்கு போகிற, சபையை சார்ந்திருக்கிற ஜனங்கள் எருசலேமிலே, அந்த பட்டணத்திலே வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். ஏன் தெரியுமா? உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி, உன்னுடைய கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளினார். ஆக உருக்கமாக இறங்குகிற தேவனாக இந்த 2வது மாதத்திலே அவர் நமக்கு இருக்கிறார். நாம் கூப்பிடுகிற அந்த சத்தத்துக்கு உருக்கமாக இறங்கி அதை கேட்ட உடனே தேவன் உனக்கு மறு உத்தரவு பதில் அங்கே அருளுகிறவராயிருக்கிறார். ஆக நீங்கள் தேவ சபைக்கு போகும் பொழுது, தேவனுடைய சபையிலிருந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, தேவன் நீங்கள் இனி அழுது கொண்டு இருக்க மாட்டீர்கள். இந்த பிப்ரவரி மாதம் அழுகிற மாதம் அல்ல. இந்த 1ஆம் தேதியிலிருந்து நீங்கள் அழுது கொண்டு இருக்க மாட்டீர்கள். அழுவதற்கான சூழ்நிலையோ அழுவதற்கான காலநிலையோ தேவன் கொண்டு வர மாட்டார். இனி நீ அழுது கொண்டீராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு, நீ எதுக்காக கூப்பிட்டியோ அந்த சத்தத்துக்கு நான் பதில் கொடுப்பேன். அந்த சத்தத்துக்கு நீ என்ன கேட்டேன் என்று கூப்பிட்டியோ அதை நான் செய்து கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆக நம்முடைய தேவன் நாம் என்ன கேட்கிறோமோ கேட்கிறவைகளை நமக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆக நாம் கேட்போமானால் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக நாம் இருப்போம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம்
8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஏசாயா 58:8-9. அப்பொழுது விடியற்கால வெளுப்பைப் போல உன் வெளிச்சம் எழும்பி, இந்த பிப்ரவரி மாதம் விடியற்கால வெளுப்பைப் போல உங்கள் வெளிச்சம் எழும்பி, உங்கள் சுக வாழ்வு இந்த 1ஆம் தேதி சீக்கிரத்திலே துளிர்க்கும். இந்த 1ஆம் தேதி அதிகாலையிலேயே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். உன் சுகவாழ்வு இந்த 1ஆம் தேதி அதிகாலையிலே துளிர்க்கும். கர்த்தருடைய நீதி உனக்கு முன்பாக, உன்னுடைய நீதி உனக்கு முன்பாக செல்லும். கர்த்தருடைய மகிமை உனக்கு பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். அப்ப நீ கூப்பிடுவ, கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், ஆண்டவரே நீர் நான் கூப்பிட்டா வருவேன் சொன்னீங்களே, எனக்கு பதில் கொடுப்பேன் சொன்னீங்களே, எனக்கு நான் கேட்கறத நீங்கள் செய்து முடிப்பேன்னு சொன்னீங்களே, எனக்கு செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி நீ அங்கே இருக்க. நீ கூப்பிட்ட மாத்திரத்தில் இதோ நான் இருக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்ய இருக்கிறேன், நீ கேட்கிற காரியத்தை உனக்கு செய்து முடிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுவார். நுகத்தடியையும் பாரமான இருதயம், நுகம் என்பது பாரம், அந்த பாரத்தையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நடுவில் இருந்து அகற்றுகிறார். இந்த 2வது மாதத்திலே தேவன் பாரமான யாவற்றையும் விரல் நீட்டி நம்மை குற்றப்படுத்துகிற அந்த குற்றங்களிலிருந்தும் நிபச்சொல்லையும் எல்லா விதமான நிந்தனைகளிலிருந்தும் நம்முடைய நடுவிலிருந்து அகற்றுகிறவராயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சுகவாழ்வு இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து துளிர்க்கிறதா இருக்கிறது. இந்த வருடம் செழிப்பின் வருடம், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுகிற வருடம். இந்த வருடத்தினுடைய பெயர் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஆக அந்த வருடத்திலே தேவன் நம்மை செழிப்பாக வைத்திருப்பார். இந்த 2வது மாதத்துக்குரிய செழிப்பு என்ன தெரியுமா? நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது மறு உத்தரவு கொடுக்கிறது. நம்முடைய ஆத்மாவுக்கு பலன் கொடுப்பது, தைரியப்படுத்துவது, வார்த்தையை மகிமைப்படுத்துவது, கொடுத்த வாக்குத்தத்தங்கள், உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள், அந்த வார்த்தைகளை எல்லாம் மகிமைப்படுத்துவது, உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பது, உங்களுடைய சுகவாழ்வை தேவன் துளிர்க்க செய்கிறவராயிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 65ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 65ஆம் அதிகாரம் 23, 24. அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பமுண்டாக பிள்ளைகள் பெறுவதுமில்லை, அவர்களும் அவர்களோட கூட அவர்கள் சந்தானம் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருப்பார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களோடும் அவர்களோட கூட அவருடைய பிள்ளைகள் அவர்களும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருப்பார்கள். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இந்த பிப்ரவரி மாதம் நாம் இருப்போம். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே, முதலாவது கூப்பிடும்போது என்று சொன்னார், இப்போ சொல்லுகிறார், கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு அருளுவேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன்.
நாம் பேசும்போதே தேவன் கேட்கிறவராயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரோடு பேசுவோம், கர்த்தரோடு பேசுகிறவர்களாக இருப்போம். ஏதோ ஒரு அடிமையைப் போல ஆண்டவரிடத்தில் எப்படி ஆயில் எனக்கு செய்தருளும், இப்படி ஆயில் எனக்கு இறங்கும் என்று சொல்லி இந்த அடிமையில் இருக்கிறவன் விடுதலைக்காக கெஞ்சுறது போல இல்லை, ஆண்டவரோடு பேசுவோம். ஆண்டவரே, நீர் இப்படி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கீங்க, இந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். நம்முடைய வார்த்தையில் மகிமைப்படுத்துங்க. நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்தத்தை, அந்த வார்த்தையை நீங்கள் மகிமைப்படுத்துங்க என் வாழ்க்கையில். பேசுங்க ஆண்டவர் இடத்துல. நாம் பேசும்போதே அவர் கேட்கிறவராயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 3 விதமான பதில்களை தேவன் நமக்கு தருகிறவராயிருக்கிறார். 3 விதமான மறு உத்தரவுகளை தேவன் நமக்கு தருகிறவராயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அதற்கு முன்பாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்றார். ஆக முதலாவது அவர் கொடுக்கிற மறு உத்தரவு என்கிற பதில் என்ன தெரியுமா என்று சொன்னால், சமாதான பதிலை அவர் தருகிறவராயிருக்கிறார். இந்த ஸ்திரீயானவள் மன வேதனையிலே, தன்னுடைய பாவங்களினாலோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினாலே மன வேதனையிலே அவள் என்ன செய்தால் தெரியுமா? ஆண்டவர் பரிசேயருடைய ஒரு வீட்டிலே வந்திருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் முதல், பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில், ஒரு பாத்திரத்தில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு, பாவியான ஸ்திரீ ஒரு பரிமள தைலத்தை, விலையேற பெற்ற பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதத்தின் அருகே நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். என்னென்ன செய்கிறாள்? தன்னுடைய தலை கண்ணீரால் அவருடைய பாதங்களை கழுவுகிறாள். அந்த இடத்துல அந்த அளவுக்கு அவருடைய கண்ணீர் அங்கே வடிகிறது. அவள் அழும்பொழுது நினைத்திருப்பாள், நமக்கு விடுதலை கிடைக்குமோ கிடைக்காதோ, சமாதானம் இருக்குமோ இருக்காதோ, இந்த எதிர்பார்ப்போடு அவள் அங்கே அழுது கொண்டிருக்கிறாள். ஆக அழுகையோடு அந்த இடத்துல அவருடைய பாதங்களை கண்ணீரினால் நனைக்கிறாள். தன்னுடைய தலை மயிரினால் அவள் துடைக்கிறாள். ஸ்திரீகளுக்கு தலைமயிர் என்பது ஒரு விசேஷித்தமானது. ஆக அந்த தலைமயிரினாலே எடுத்து அவருடைய பாதங்களை துடைக்கிறாள். அவருடைய பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்கிறாள். பரிமள தைலத்தை பூசுகிறாள். இது நடக்கும்போது என்ன செய்கிறான்? இவர் அங்கே உள்ள பரிசேயன் சொல்கிறான், இவர் தீர்க்கதரிசியாயிருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பாள், இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். அவனுக்குள்ளார அவன் சொல்லி கொண்டான். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும். இவன் உள்ளத்தில் நினைக்கிறத ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார்.
என கருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வேதனைகளுக்காக நாம் ஜெபிப்போம். மற்றவர்கள் நம்மை குறித்து வேறு விதமான பரியாசங்கள், வேறு விதமான எண்ணங்கள், நிபச்சொல்கள் இருக்கலாம். ஆனால் அதை நாம் தெரியாமல், நம்ம அறியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளை நோக்கி, சீமோனே, உனக்கு ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பெற்றிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாய் இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவரும் கடனுடைய மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான் என்று சொல்லென்றார். இவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஒருத்தன் 500 வெள்ளிக்காசு, இன்னொருத்தன் 50 வெள்ளிக்காசு கடன் பெற்றிருக்கிறான். கொஞ்ச நாள் அவங்களுக்கு கொடுக்க முடியல, அதை மன்னித்து விட்டுறான். உடனே அவங்களுக்கு கொடுக்க நிர்வாகம் மன்னித்து விட்டுறான். இதில் யாருப்பா அதிகமாக அன்பு கூறுவா என்று கேட்கிறார். சீமோன் பிரதி உத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். ஆக எல்லாமே மனுஷனுடைய நினைப்புகள் தான். உறுதியாக சொல்ல முடியல பாருங்க. எவனிடத்து அதிகமான கடன் பட்டானோ அவன்தான் அதிகமாக அன்பாக இருப்பான் அப்படின்னு சொல்ல முடியல அவனால். அவன்தான் அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன். இந்த உலகம் நம்மை குறித்தும் ஏதோ ஒன்று நினைத்து கொண்டுதான் இருக்கும். நம்மை ஆகாதவன் என்றும், நம்மை வேண்டாதவன் என்றும், நம் தேவையில்லாதவன் என்றும் இந்த உலகம் நினைத்து கொண்டுதான் இருக்கும். நினைத்து கொண்டே இருக்கட்டும். இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, நான் நினைக்கிறேன் என்றான். அவங்க நினைப்பை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. இவனுடைய நினைவு தேவனுடைய நினைவு அல்ல. ஆனால் இவன் நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீனிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீயோ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்கிறார். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினார். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. அப்ப இவளுடைய செய்கை ஆண்டவரிடத்திலே மிகவும் அன்பு கூறுவதாக இருந்தது. நாம் கர்த்தரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். மனுஷரிடத்தில் அன்பு கூறுகிறது ஒரு பெரிய காரியம் அல்ல. தேவனிடத்தில் நாம் அன்பு கூறுகிறோமா? தேவனை நாம் எப்பொழுது நினைக்கிறோமா? தேவனை எப்பொழுது சோத்தரிக்கிறவர்களாக இருக்கிறோமா? நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சொல்லுகிறார், எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சுமா. ஏன்னா அவ அன்பு கூர்ந்தா தேவனிடத்தில். நீங்க கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் தேவன் மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். அப்போ 50ஆம் வசனத்தில் தான் சொல்றாரு, அந்த ஸ்திரியை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவ விசுவாசித்தா. நம்முடைய கண்ணீரினால் அவருடைய பாதங்களை நனைத்து
நம்முடைய இந்த தலை முடியினால் அவருடைய பாதங்களை துடைத்து, இந்த பரிமள தைலத்தினால் அவர் பாதங்களை அந்த இடத்துல பூச செய்ய வேண்டும் என்று அவள் நினைத்தாள். அன்பு கூர்ந்தபடியினால் இவைகளை எல்லாம் செய்தாள். அவள் செய்தபடியினால் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விசுவாசம், அவள் விசுவாசத்தினாலே, அவள் ஆண்டவர் மேல் உள்ள அன்பினாலே, விசுவாசத்தினாலே அவள் அந்த காரியத்தை செய்தாள். சமாதானத்தோடு போ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்களும் இந்த மாதம் விசுவாசத்தோட, தேவனிடத்தில் அன்போட, தேவனிடத்தில் விசுவாசத்தோட இருந்து பாருங்க. நீங்க போங்க, இந்த மாதம் முழுவதும் உங்களை தேவன் செழிப்பாகவே வைத்திருப்பார். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் செழிப்புள்ளவர்களாய் இருப்பீர்கள். நீங்க எப்பெல்லாம் கர்த்தரை கூப்பிடுறீங்களோ அப்பெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார். எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு கலக்கம், ஒரு பயம், ஒரு பிரச்சனை குறித்த காரியங்கள் வருதோ அப்பெல்லாம் உங்க ஆத்மாவுக்கு பலம் தருவார், உங்களை தைரியப்படுத்துவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமத்தின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 15-16. பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதி உத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான மறு உத்தரவு அருளி செய்வார் என்றார். நான் கிடையாது, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு, சுபமான உத்தரவு, நல்ல உத்தரவு, நல்ல பதிலை கொடுப்பார் என்று சொல்லுகிறார். ஆக பதில் கொடுப்பது கர்த்தர். கர்த்தர் வசனத்தை மகிமைப்படுத்தும்படியாக வார்த்தைகளின் வழியாக உங்களுக்கு சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். இங்கே பார்வோன் ஒரு சொப்பனத்தை கண்டிருக்கிறான். 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரைக்கும் பார்ப்பீர்களே, ஆனால் அவன் ஒரு சொப்பனம் கொண்டான். அவன் நதியண்டையிலே நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவைகளுக்கு பின் அவலட்சணமும் கேவலமான வேறு 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து நதி ஓரத்தில் பற்ற பசுக்களிடத்திலே நின்றது. அவலட்சணமும் கேவலமான பசுக்கள் அழகும் புஷ்டியுமான பசுக்களை பட்சித்து போட்டது. இப்படி பார்வோன் கண்டு விழித்து கொண்டான். இப்படி ஒரு கனவு கண்டு, சொப்பனம் கண்டு விழித்து கொண்டான். மறுபடியும் கொஞ்சம் நினைச்ச, தேவையில்லாமல் இந்த என்னமோ அது ஒரு கனவு அப்படின்ட்டு மறுபடியும் படுத்து நித்திரை செய்தான். 2ஆம் விஷயம், ஒரு சொப்பனம் வருகிறது. நல்ல செழுமையான 7 கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளர்ந்தது. ஒரே நெற்செடியில் நல்ல செழுமையான 7 கதிர்கள் வந்தது. பின்பு சாவியானதும் கீழ்காற்றினால் தீய்ந்ததுமான 7 கதிர்கள் முளைத்தது. ஆக 7 கதிர்கள் முதலாவது செழுமையாய் முளைத்தது. 2வது 7 கதிர்கள் சாவியாக பதராக முளைத்தது. சாவியான கதிர்கள் கொழுமையும் நிறமையுமான அந்த 7 கதிர்களை விழுங்கி போட்டது. அப்பொழுது பார்வோன் விழித்து கொண்டு அது சொப்பனம் என்று அறிந்தான். காலமே, விடிய காலையில் இந்த சொப்பனம் பார்த்துட்டான். காலமே பார்வோனுடைய மனம் கலக்கம் கொண்டிருந்தது. அநேகர் சொப்பனத்தை விடிய கால சொப்பனம்
பளிச்சிருமோ? விடிய கால சொப்பனம் பளிச்சிருன்னு சொல்லுவாங்களே, அது கலக்கமாக இருக்கலாம். விடியற்கால வெளுப்பை போல உன் சுகவாழ்வு துளிக்க வைக்கிறவர் தேவன். இங்கே அவன் கலங்கினான். எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அவன் அது அர்த்தத்தை பார்வனுக்கு சொல்லக்கூடாமல் போயிடுச்சு. ஒருத்தனாலும் சொல்ல முடியல. இல்லை, எங்களுக்கு ஒன்றுமே புரியலை, நீங்கள் சொல்கிறதுலேருந்து என்ன சொல்கிறது என்னன்னு ஒன்றும் புரியலைன்னு என்று இருக்கிறார்கள். குழப்பமான அந்த சூழ்நிலையில் அவன் அங்கே இருக்கிறான். ஆண்டவர் அந்த நேரத்தில் அவனு பானபத்திரக்காரனுக்கு நினைவு வருது யோசேப்பை குறித்து. யோசேப்பு அந்த இடத்துல வரவழைக்கப்படுகிறான். யோசேப்பு அந்த சொப்பனத்தின் விளக்கங்களை அந்த இடத்துல கொடுக்கிறான். கொடுத்த மாத்திரத்தில் அவன் சொல்லுகிறான், ராஜாவே, இந்த செழுமையான வரப்போகிற 7 வருஷத்தில் வருகிற எல்லா தானியங்களையும் நீர் சேர்த்து வையும். அதற்கு பின்னாடி 7 வருஷம் பஞ்சம் வரப்போகிறது. அந்த பஞ்ச காலத்திலே இவைகளையெல்லாம் நாம் விற்கலாம், இவைகளையெல்லாம் நாம் கொடுக்கலாம். இதுதான் அந்த சொப்பனத்தினுடைய விளக்கம் என்று சொல்லுகிறான். இப்போ யோசேப்போட வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கு? சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பின் வாழ்க்கை மேலே உயர்த்தப்பட்டான். பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில், பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தப்பட்டான். விடியற்கால வெளுப்பை போல உன் சுகவாழ்வு துளிர்த்து. யோசேப்பினுடைய சுகவாழ்வு துளிர்த்தது அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சுகவாழ்வு துளிர்க்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். முதலாவது, தேவன் சமாதான பதிலை தருகிறவராய் இருக்கிறார். இரண்டாவது, தேவன் நீதியுள்ள பதில் தருகிறவராய் இருக்கிறார். நீதியுள்ள பதில் தருவார் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதத்தின் புத்தகம் 65ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சங்கீதம் 65:5. பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே. எப்படியா? பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரத்திலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியத்தை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். நீர் பயங்கரமான காரியத்தை செய்கிறதினால் நீர் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். தேவன் நீதியுள்ள உத்தரவை அருளுகிறார். உங்களுக்கு இந்த மாதத்தில் நீதியுள்ள உத்தரவை தேவன் அருளுகிறார். உங்களுக்கு எந்தெந்த வழக்குகள், உங்களுக்கு விரோதமாக எந்தெந்த காரியங்கள், போராட்டங்கள் எல்லாம் இருக்கிறதோ, வழக்குகள் எல்லாம் இருக்கிறதோ, அவை எல்லாவற்றிலும் தேவன் நீதியுள்ள ஒரு காரியத்தை செய்ய போகிறார். பயங்கரமான காரியமாய் அது இருக்கும். அது உங்களுக்கு பயங்கரமானதல்ல, உங்களோடு வழக்காடுகிறவர்களுக்கு அது பயங்கரமானதாக இருக்கும். ஆக பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் தேவன் எங்களுக்கு நீதியுள்ள பதில் தருகிறீர். கர்த்தர் உங்களுக்கு தருவாருங்க. பயங்கரமான காரியத்தை செஞ்சு எப்படிப்பட்ட நீதியுள்ள பதிலை கொடுக்கணுமோ அதை உங்களுக்கு கொடுப்பார். பூமியின் கடையாந்திரத்தில் உங்களுடைய காரியங்கள், உங்களுக்கு எதிராக வழக்குகளுக்குரியவர்கள் இருந்தாலும் சரி, அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, தேவன் பயங்கரமான உத்தரவை அருளுகிறவராயிருக்கிறார். அருள வைப்பார், பதில் கொடுப்பார், நீதியுள்ள பதில் கொடுப்பார். இந்த மாதம் நீதியுள்ள பதிலை கர்த்தர் கொடுக்கிற மாதம். கர்த்தர் மறு உத்தரவு அருளினார். அந்த மறு உத்தரவு
நீதியுள்ள மறு உத்தரவு, நீதியுள்ள பதில். செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். செப்பனியா 3:5. அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதியுள்ளவர், அவர் அநியாயம் செய்வதில்லை, அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுக. அநியாயக்காரனோ வெட்கம் அறியான். அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதியுள்ளவர். எதற்குள்? நமக்குள் இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர். அவர் அநியாயம் செய்வதில்லை, அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார். காலைதோறும் தேவன் நியாயத்தை விளங்க பண்ணுவார். உங்களுக்குள் இருந்து கவலையே படாதீங்க. உங்களுக்குள் இருந்து நியாயத்தை வெளிப்பட பண்ண தேவன் வல்லவராயிருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சங்கீதம் 56. வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும், தேவனே நியாயாதிபதி. ஏன் தெரியுமா அவர் நீதியுள்ள பதில் தருகிறார்? அவரே நியாயாதிபதி. அவர்தான் இன்றைய சொல்ல வேண்டுமானால் நீதிபதியாக அவர் இருக்கிறார். உச்சமன்ற நீதிபதிகளுக்கெல்லாம் மேலான உலகத்தின் மகா பெரிய நீதிபதி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே அந்த நீதிபதியாய் இருக்கிற நியாயாதிபதியாகிய தேவன் நமக்கு நீதியுள்ள பதிலை தருகிறவராயிருக்கிறார். சங்கீதம் 98:9 பார்க்கிறோம். சங்கீதம் 98:9 அவர் பூமியை நியாயத்திற்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். பூலோகத்தில் நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். கர்த்தர் செய்கிறவராயிருக்கிறார். 1 யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டார், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நம்மகிட்ட உள்ள சில பாவங்கள், அவைகளை அறிக்கை செய்து தேவனுடைய சமூகத்தில் கேட்டமான மன்னித்து அந்த அநியாயங்களை எல்லாம் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு தேவன் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அவர் நீதியுள்ளவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவனவனும் அவரில் பிறந்தான் என்று அறிந்திருக்கிறீர்கள். அவர் நீதியுள்ளவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால். 1 யோவான் 2:29. அவர் நீதியுள்ளவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். நீதியை செய்கிறவன் அவரில் பிறந்திருக்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆக நாம் நீதியை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் அந்த இடத்துல வசனங்களை பார்க்கிறோம். முதல் வசனத்தை பார்க்கிறோம். 2 சாமுவேல் 22:1. கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கு நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் தப்புவித்த போது அவன் பாடிய பாட்டு என்று சொல்லி பார்க்கிறோம். 7ஆம் வசனத்தில் அவனுக்கு பதில் கொடுத்ததற்கு காரணம் என்ன? அதே அதிகாரம் 7ஆம் வசனத்தில் எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன்.
உடனே ஃபோன் எடுத்து மனுஷன்ற நீங்கள் நம்ம தேடுறோம், உறவுகளை, நண்பர்களை, எல்லாரையும் தேடுறோம். ஆனால் இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. அவர் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் ஆலயத்திலிருந்து சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. நீங்கள் தேவ சபைக்கு போங்க, சபையில் போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய காரியங்களெல்லாம் அபயமிடுங்க, சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு சொல்லுங்க. ஆண்டவர் ஆலயத்திலிருந்து சத்தத்தை கேட்பார், கூப்பிடுதல் அவர் செவிகளிலே ஏறிட்டு. இல்லையா? அந்த வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்களேயானால் 21ஆம் வசனம், அதே அதிகாரம் 21ஆம் வசனம், கர்த்தரின் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார், என் கைகளின் சுதந்திரத்துக்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். கர்த்தரின் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார். நம் ஒவ்வொருவருடைய நீதிக்கு தக்கதாக தேவன் பதில் அளிப்பாருங்க. கைகளின் சுதந்திரத்துக்கு ஏதுவாக தக்கதாக எனக்கு சரி கட்டினார். என் கைகளின் சுதந்திரத்துக்கு தக்கதாக, கைகளின் சுதந்திரம், கைகளின் பிரயாசம், அதற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். இந்த 2வது மாதம் தேவன் உங்களுடைய நீதிக்கு தக்கதான பதிலை தருவார். இந்த 2வது மாதம் உங்கள் கைகளின் சுதந்திரத்துக்கு ஏதுவான, கைகளின் பிரயாசையாக சரியான காரியங்களை தேவன் சரி கட்டுவார். உங்கள் கைகளின் பிரயாசத்தின் பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள் அதிகமாய். 23ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம், அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன், நான் அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகாமல் அவர் முன்பாக மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். இல்லையா? அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன், நான் அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகாமல் என்ன செய்தேன், அவருக்கு முன்பாக நான் மன உண்மையாயிருந்தேன். அவருடைய பிரமாணத்தை விட்டு விலகாமல் நான் மன உண்மையாக இருந்தால் போதும். 3வது கடைசி, அவர் வல்லமை விளங்கும் பதில் தருவார். அவர் வல்லமை விளங்கும் பதில் தருவார். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், மார்க்கு 5:30. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பெரும்பாடுள்ள ஸ்திரீயினுடைய காரியங்களை குறித்து பார்க்கிறோம். 21ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்த ஜரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். எவரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். அவர் அவனோடே கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 25ஆம் வருஷத்தில் அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு, வியாதியினால் அவள் வருத்தப்பட்டதை விட வைத்தியர்களால் அதிகமாய் வருத்தப்பட்டாள் அவள். இந்த வைத்தியர்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமான சிகிச்சை, ஒவ்வொரு ஊரில் உள்ள ஒவ்வொரு வைத்தியனும் அவன் ஊரில் அவனுக்கு உரிய சிகிச்சை கொடுத்தான். இந்த வைத்தியர்களால் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்து, தனக்கு இருந்த எல்லாத்தையும் செலவழித்து, சற்றாகிலும் கொஞ்சம் கூட குணம் கிடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, இந்த பெரும்பாடுல சற்றாகிலும் இல்லை, ஒரு நொடி கூட இல்லை, எல்லா நேரமும் அவளுக்குள் பெரும்பாடு இருக்கிறது.
அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி பார்க்கிறோம். நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் ஜனக்கூட்டத்தில் அவர் முன்னாடி போக முடியாது. அதனால பின்னாடி வெளியா வந்து நெருக்கி கையை மட்டும் உள்ள விடுறா, கேப்ல கையை வச்சு அப்படியே அவருடைய அந்த மேல் உடையில வஸ்திரத்தில் மேலே கையை வைக்கிறான். ஜனக்கூட்டத்தில் அவருக்கு பின்னாக வந்தவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. உடனே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் நீங்கள் ஜெபிக்கும் போது உடனே உங்களுக்கு பதில் தருவார். மறுநாள் அல்ல, மறுநேரம் அல்ல, உடனே பதில் தருகிறவராயிருக்கிறார். இங்கே பார்க்கிறோம், உடனே அந்த இடத்துல அவள் உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிட்டு அந்த வேதனை, வயிறு வலி, அந்த வலி வேதனைய தன்னிலிருந்து ஆரோக்கியமாச்சு. இந்த வலியே தெரியல, அவள் தன் சரீரத்தில் உணர்றா, அப்பா ஒரு விடுதலை கிடைச்சிருச்சு. இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா சுத்தமாவேன் விசுவாசித்தேன். அவருடைய வல்லமை எனக்குள் இறங்கியது. உடனே எனக்கு என்னுடைய வேதனை நீங்கியது என்றார். இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்திற்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவர் தெரியும், அவர் கேட்கிறார், என் வஸ்திரத்தை தொட்டது யார்? எல்லாரும் கேட்குறாங்க. சுற்றியில் இத்தனை பேர் நெருக்கிட்டு இருக்கும்போது உங்களோட வஸ்திரத்தை தொட்டது யாருன்னு கேட்குறீங்களா ஆண்டவரே, யார்? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இவைகளை நீர் கண்டும் என்னை தொட்டதும் யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிலிருந்து வல்லமையை பெற்றுக்கொண்ட அவளை சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்தில் சம்பவித்ததை அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னார். அவர் அவளை பார்த்து அவள் பயந்துக்கிட்டே வந்து அவருக்கு முன்னாடி விழுந்துட்டா. அப்படியே உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னார். இயேசு அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன் ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் என்று மறு உத்தரவு கொடுக்கிறார். நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று தேவன் சொல்லுகிறார். அவருடைய வல்லமை வேதனையை நீக்கும், சுகத்தை கொடுக்கும். ஆக தேவன் வல்லமையுள்ளதை பதிலை தருகிறவராயிருக்கிறார். ஏன் தெரியுமா? ஏசாயா 9:6 நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆக வல்லமையுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, என் நாமத்தினாலே எவைகளை எல்லாம் பிதாவிடத்தில் கேட்பீர்களோ பிதாவில் அவர் மகிமைப்படும்படியாக அவர் உங்களுக்கு செய்வார் என்று சொல்லியிருக்கிறார். இந்த 12 வருடம் பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு வல்லமையுள்ள பதிலை கொடுத்த தேவன், அவள் விசுவாசத்தை பார்த்து அந்த விசுவாசத்திற்கு பதில் கொடுத்த தேவன். நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் உங்களுக்கு வல்லமையுள்ள பதிலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். உங்களுக்கு வல்லமையுள்ள பதிலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு மேன்மையுள்ள காரியங்களை செய்வார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
இந்த மாதம் நாம் கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கிறோம். இந்த மாத வாக்குத்தத்தம், நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். 3 காரியங்களை பார்த்தோம். சமாதான பதில் தருகிறார், 2வது நீதியுள்ள பதில் தருகிறார், 3வது வல்லமையுள்ள பதில் தருகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. செபிப்போம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த 2வது மாதத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். நான் கூப்பிட்ட நாளிலே நீர் எனக்கு மறு உத்தரவு அருளினீர் என்ற அந்த வசனத்தை இந்த மாதம் எங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறேன். இந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே உம்முடைய பிள்ளைகளுக்குள் இறங்குவதாக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்குள் வல்லமை இறங்குவதாக, மகிமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக. நீர் சமாதான பதில் தருவீராக, நீர் வல்லமையுள்ள பதில் தருவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, நீதியுள்ள பதிலை தருவீராக. நீர் தாரும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீதி செய்யும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு வல்லமை விளங்க செய்யும். உம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தாரும். யார் யாரெல்லாம் இந்த 1ஆம் தேதி இந்த செய்தியை கேட்கிறார்களோ, இன்று முதல் இந்த வசனம் ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறுவதாக. நீர் அவர்கள் ஆத்துமாவிலே பலன் தந்து அவர்களை தைரியப்படுத்துவீராக. உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்துவீராக. கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்காக யாவையும் செய்து முடிப்பீராக. சமாதான பதில் தந்து யாவையும் செய்து முடிப்பீராக. கர்த்தர் நீர் நீதியுள்ள பதில் தந்து யாவையும் செய்து முடிப்பீராக. கர்த்தர் நீர் வல்லமையுள்ள பதில் தந்து யாவையும் செய்து முடிப்பீராக. நீர் அப்படி செய்ய போகிற காய் ஸ்தோத்திரம். சகல துதிகன கமகிலாமக்கே எடுக்கிறோம் ஆண்டவரை. இந்த கிளைமேட் சேஞ்சினால் எந்த வியாதி பலவீனம் சுகவீனத்தில் இருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக. எந்த விதமான வியாதியும் பலவீனமும் சுகவீனமும் உடைய பிள்ளைகளை நெருங்காதபடி நீர் காத்து கொள்ளும். எந்த வியாதியும் எந்த பலவீனம் எந்த சுகவீனமும் உடைய பிள்ளைகளை தொடாதபடி காத்துக்கொள்ளும். வயதானவர்கள் முதற்கொண்டு சிறிய குழந்தை பாலகன் வரைக்கும் தேவரீர் அவர் சுகத்தோடு நீர் காத்துக்கொள்வீராக. இந்த 2வது மாதத்தின் கிளைமேட் சேஞ்சினாலே எந்த பாதிப்பும் வராமல் நீர் காத்துக்கொள்ளும். உடைய பிள்ளைகளுக்கு இந்த 2ஆம் மாதத்தின் தேவைகளை எல்லாம் சந்தியும். இந்த 1ஆம் தேதி முதற்கொண்டு ஆண்டவரை இந்த 2ஆம் மாதம் முழுவதும் ஆண்டவரை நீர் உடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொள்ளும். உடைய பிள்ளைகளுக்கு சமாதான பதிலை தாரும். உடைய பிள்ளைகளுக்கு நீதியுள்ள பதிலை தாரும். வல்லமையுள்ள பதிலை தாரும். நான் கூப்பிட்ட நாளிலே கர்த்தர் எனக்கு மறு உத்தரவு அருளினார் என்று சொல்லி இந்த மாதம் முடிந்தவுடனே உடைய பிள்ளைகள் சொல்லத்தக்கதாக உடைய பிள்ளைகளுக்கு நீர் பதில் கொடுப்பீராக. அவர்கள் ஆத்துமாவிலே பலன் தருவீராக. ஆண்டவரே, அவர்களுக்கு தைரியப்படுத்தும் ஆண்டவரே, ஒரு தைரியத்தை நீர் தருவீராக. வார்த்தைகளை மகிமைப்படுத்தும். இந்த வருடம் செழிப்பான வருடம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஆக இது செழிப்பான வருஷம், நற்சீர் உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறேன். செழிப்பு உண்டாகும். ஆக இந்த 2ஆம் மாதத்தின் செழிப்பு, இந்த பிப்ரவரி மாதத்துக்குரிய செழிப்பை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக. முழு தேவைகளையும் சந்திப்பீராக. துதி மகிமையெல்லாம் எடுக்கிறோம். கர்த்தரும் இரட்சகரும் பெருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் வெள்ளி நடத்தலும் பக்கபலமும் பாதுகாப்பும் இன்னும் என்றும் சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருப்பதாக. நீங்கள் கூப்பிட்ட நாளிலே தேவன் உங்களுக்கு மறு உத்தரவு அருளி உங்கள் ஆத்மாவிலே பலன் தந்து உங்களை தைரியப்படுத்தி அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்துவார். உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். சமாதான பதில் தருவார். நீதியுள்ள பதில் தருவார். வல்லமையுள்ள பதில் தருவார்.
விசுவாசிங்க, எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், ஆமென்.